வணக்கம் மக்களே, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் டிஎன்பிசி குரூப் 4 முடிவுகளில் மிகப்பெரிய திருப்பங்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாங்க. ஸோ நம்ம சேனலுக்கு புதியவராக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல் மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிக மிக அவசியங்க. எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி இந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் எப்போ சார் நமக்கு கிடைக்கும்? இதை தாங்க எல்லா தரப்பு மக்களுமே கேள்விகளை கேட்டிருக்காங்க. ஸோ டிஎன்பிசியை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா நமக்கு 22 லட்சம் தேர்வர்கள் அட்டன் பண்ணியிருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 18 லட்சம் மக்கள் பார்த்தீங்கன்னா தேர்வு முடிவுகளுக்காக வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ தேர்வு முடிவுகளை நோக்கி இவ்வளோ மக்கள் இருக்கிறதுனால டிஎன்பிசி பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்படுத்திகிட்டே இருக்காங்க. ஸோ ஒவ்வொரு நாளுமே பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியீட்டில் மீண்டும் தாமதம், மீண்டும் தாமதம், மீண்டும் தாமதம். ஸோ இப்படி பார்த்திங்கன்னா தாமதங்கள் எல்லாமே போக போக நமக்கு குரூப் 4 ரிசல்ட்டு வெளியாகாதா? என்றைக்கு சார் குரூப் 4 ரிசல்ட்டு வெளியாகும்? இதை தாங்க தேர்வர்கள் எதிர்பார்த்துட்ருக்காங்க. என்ன ஒரு விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரூப் 4 காலி பணியிடங்களை அதிகரிங்க அப்படின்ட்டு அரசுக்கு பார்த்திங்கன்னா முதலமைச்சருடைய தனிப்பிரிவு செல்லுக்கும் பார்த்திங்கன்னா கோரிக்கைகள் எல்லாமே வச்சுருக்காங்க. ஸோ டிஎன்பிசி தேர்வர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று நியூஸ் 18 பார்த்திங்கன்னா வேகன்சிஸ் இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு நியூஸ் 18 தரப்புலேருந்து ஒரு அறிவிப்பை கொடுத்துருக்காங்க. சார் நாங்கள் வேகன்சிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 2500 இன்க்ரீஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு டிஎன்பிசி கொடுக்க கிடையாது. நியூஸ் 18 தரப்புலேருந்து மட்டும்தாங்க அறிவிப்புகள் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஆனால் டிஎன்பிசி பார்த்திங்கன்னா இதுவரை ஒரு துளி அளவு கூட டிஎன்பிசி சைடு வேகன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு எந்த விதமான டிக்ளரேஷன்லையும் எந்த விதமான பிளானர்லேயும் எந்த விதமான அப்டேட்டும் நமக்கு கிடைக்கலைங்க. ஸோ இது எல்லாமே நம்ம கருத்தில் கொண்டு நம்ம பார்க்குறப்ப நீங்கள் எதிர்பார்த்துட்ருக்க அந்த குரூப் 4 தேர்வு முடிவுகள் உண்மையாகவே எவ்வளோ சீக்கிரம் வெளியிடுவாங்களா? இந்த பிப்ரவரி மாதத்தில் டிக்ளரேஷனில் குறிப்பிட்டபடி குரூப் 4 முடிவுகள் உண்மையாகவே நமக்கு கிடைக்குமா? இதை தாங்க டிஎன்பிசி தேர்வர்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ நிச்சயமாக டிஎன்பிசியோடைய தேர்வர்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி குரூப் 4 முடிவுகள் நமக்கு அதி விரைவில் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கண்டிப்பாக 100% பிப்ரவரி எண்டுக்குள்ளார நம்ம குரூப் 4 முடிவுகளை நம்ம எதிர்பார்க்கலாங்க. குரூப் 4 முடிவுகள் மட்டுமே இல்லை, புதிய இடஒதுக்கீட்டின் அடிப்படையில் டிஎன்பிசி பார்த்திங்கன்னா காலி பணியிடங்களையும் நமக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ டிஎன்பிசி தேர்வர்களே கவலையே பட வேண்டாம். உங்களுக்கு பார்த்திங்கன்னா அதி விரைவில் ஸோ கண்டிப்பாக பிப்ரவரி 10ஆம் தேதி தான் டெட்லைன். ஸோ அந்த 10ஆம் தேதிக்குள்ளார குரூப் 4 ரிசல்ட்டு வெளியாகும். ஸோ உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை எடுத்து தயாராக வைத்து கொள்ளுங்கள். எப்பொழுது வேண்டுமானாலும் குரூப் 4 ரிசல்ட்டு வெளியிடப்படலாம். ஸோ டிஎன்பிசி சம்பந்தமான செய்திகளை உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.